ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே பார்க்க போகிறது இல்லைங்க. என்னடா ஒரு மாதிரி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? என்னன்னா நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறது இல்லைன்னு ஒரு முடிவில் எல்லாருமே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா என் மாணவர்களாக இருக்கட்டும், அதாவது எங்கிட்ட படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், உங்களில் சிலர்கிட்ட நான் போய் வெளியில் சும்மா விசாரித்து பார்த்ததா இருக்கட்டும், இல்லை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வர கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, பசங்க வீட்டில் படிக்கிறது இல்லை, காலையில் நேரமாக எந்திரிக்கிறது இல்லை, அண்ட் ஆல்சோ இப்போவும் ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்போவும் பிக் பாஸ் தான் பார்த்துட்ருக்கான், இப்போவும் டிவி தான் பார்த்துட்ருக்கான், இப்போவும் அது தான் பார்த்துருக்கான், இது தான் பார்த்துட்ருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரே கம்ப்ளைண்ட் மட்டும்தான். எங்கள் பசங்களை பற்றி மட்டும் சொல்லலை, இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபோன் கால்ஸ் வந்து யூடியூப் மூலிமா எனக்கு வரும். உங்களை மாதிரி மாணவர்கள் பேரண்ட் யாரோ கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கோபம் அடைய வைக்குதுன்னு நான் சொல்ல வரல, வருத்தம் அடைய வைக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி கிராஸ் சீரிஸ் இல்லை. ஆக்சுவலாக உடம்பு சரியில்லைங்கனால தான் இல்லை, என்னால் பேசினாலே அந்த காஃப் எனக்கு இருமல் வந்துடுது. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு இன்னுமே இருக்கிற நாள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 49 நாள். நான் 10ஆம் தேதி விட்டுறேன், நாளைக்கு விட்டுறேன். சனிக்கிழமையிலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 நாள் இருக்குது இந்த மாதம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் 28 நாள், 49 நாள். நான் மார்ச் 2 நாள் கணக்கு வைக்க மாட்டேன். மார்ச் 3 எக்ஸாமு, மார்ச் 5 வந்து 11th எக்ஸாமு. ஸோ எதாக இருந்தாலும் பிப்ரவரியோடு முடிஞ்சிடும். கரெக்டாக படிக்கிறதுக்கு இனிமேல் முடியாது. அப்போ 49 நாள் அப்படிங்கிறப்போ அந்த 49 நாளுமே நீ படிக்கிறியா? அதுதான் கேள்வி. எவனுமே படிக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா பொங்கல் லீவ் வருது, அடுத்த 3 days பொங்கல் லீவ் வருது. ஸோ சாட்டர்டே சண்டேலேருந்தே லீவ் விட்ருவாங்க சில ஸ்கூல்ஸ் 3 days விடுவாங்க. ஸோ இந்த பொங்கல் லீவ் கூட விட்டுருங்க, நீங்கள் ஏதோ படிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் பொங்கல் லீவ் முடிஞ்சு திரும்ப ரிவிஷன்லாம் ஆரம்பித்து எல்லாம் போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி ஒரு ஜான் 26 லீவ் தான். 26க்கு முன்னாடியே ரிவிஷன் 1 முடிஞ்சிடும். முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு எப்படி இந்த மாதம் ஜனவரியில் 21 நாளில் ஒரு கையில் ஒரு வாரம் டைம் இருக்கும், ஒரு 6 நாள் 7 நாள் படிக்கிற மாதிரி டைம் இருக்கும். இந்த 7 நாளாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். 7 நாள் தான் டைம் இருக்கும் ஜனவரி மந்த், ஓகேவா? அதே மாதிரி பிப்ரவரி மந்தில் ப்ராக்டிக்கல் ஒரு வாரம் போயிடும். ஒரு 4 நாள் ப்ராக்டிக்கலுக்கே போடுங்க, 24 நாள் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீ ரிவிஷன் 2க்கெலாம் படிக்க மாட்டேன், பப்ளிக் தான் படிப்பேன்னு வச்சுக்கலாம். மொத்தமாக இப்போ எவ்வளோன்னு கணக்கு போடும், 31 நாள். அப்போ 49 நாளில் 31 நாள் எக்ஸாக்டாக நம்ம கையில் இருக்குது. இதில் எத்தனை நாள் படிப்போம்னு நமக்கு தெரியல. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க, டிவி பார்த்துட்ருக்கீங்க, மொபைல் நோண்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது முடியாது. இங்கே இருக்க காம்படிஷன் உலகத்தில் நான் ஒன்று சொல்கிறேங்க. போன வருஷம் சினாரியா மட்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதில் 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 190 கட் ஆஃப்லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்குமே கிட்டத்தட்ட 20,000 பேர். அதே மாதிரி 180லேருந்து 190 இருக்கிறவங்க கிட்டத்தட்ட திரும்ப ஒரு 25,000 பேர். அதாவது 175க்கு மேலே எடுத்தவங்க கிட்டத்தட்ட 35,000 40,000 பேர்த்துக்கு மேலே, 45,000 மேலே, கிட்டத்தட்ட 50,000 பேர் இருக்காங்க ஃப்ரண்ட்லே. நான் கம்மியாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கட் ஆஃப் எடுக்கிறவங்க, நான் கட் ஆஃப் பற்றி மட்டும் பேசலை, டோட்டல்லையும் தான். இப்போல்லாம் யாருமே யோசிக்கிறதே இல்லை, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. காம்படிஷன் ஹெவி. நீ மட்டும்தான் டியூஷன் போகிறியா? எல்லோரும் தான் டியூஷன் போகிறாங்க. எல்லாருக்கும் தான் இந்த யூடியூப் சேனல் தெரியும், என் சேனல் தெரியும், மற்றவங்க சேனல் தெரியும். எல்லாருமே எல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் எல்லா கைடன்ஸும் இருக்குது. ஸோ எல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸிமைஸ் பண்ணாமல் நல்ல மார்க் எடுத்துக்குவான். இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போவும் 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஒன்று தான் சொல்லுவேன், தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. இப்போவும் நீ ஸ்டார்ட் பண்ணினா கட்டாயமாக ஜனவரி பிப்ரவரியில் உன்னால் அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க முடியும். கண்டிப்பாக உன்னுடைய மார்ச் 3ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரே ஈஸியாக இருக்கும் உனக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னோட உழைப்பு வீண் போகாது. நான் சொல்லக்கூடிய ரெக்வஸ்ட் இதே தான். ஈவினிங் வந்து ஒரு 3 hours படிக்கிற மாதிரி நீ செட் பண்ணு. ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா, ஸ்கூலுக்கு போகலைன்னா மார்னிங்லேருந்து ஸ்கூலுக்கு போகல, நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறவங்கள சொல்லிடுறேன். மார்னிங் வந்து ஒரு 2 hours, ஈவினிங் வந்து 3 hours. ஸ்கூல் லீவாக இருந்தால் நீங்கள் ஸ்கூல் லீவ் போட்டுலாம் படிக்கிறீங்களா இருந்தால் காலையில் 6 to 8 ஒரு ஷெடியூலு, 10 to 1 ஒரு ஷெடியூலு, அப்புறம் 4 to 6 ஒரு ஷெடியூலு, 7 to 9 9 ஒரு ஷெடியூல். சூப்பராக இந்த ஷெடியூல் போட்டு படிக்கலாம்.
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம் 7 மணி நேரம், இங்கே ஒரு 2.5 மணி நேரம் 9.5 மணி நேரம். அதில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி இப்படின்னு போனால் கூட 8.5 மணி நேரம் இருக்கும். இல்லைனா 1.5 மணி நேரம் போட்டும் 8 மணி நேரம் சாலிடாக படித்தா சூப்பராக உங்களால் மனசில் எல்லாமே படித்து முடிச்சிடலாம், மனசுலையும் பதிவு வைக்கலாம். நான் சொல்கிற பாருங்க, மேக்ஸ் எப்போவுமே காலையில் போட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் காலையில் போடுங்க. நீங்கள் சாயங்காலம் போடுறதுனால தப்பு கிடையாது. இன்னும் நல்லா புரியணும், கான்செப்டெல்லாம் புரியணும், அமைதியாக இருக்கும், சூழ்நிலையும் நல்லாயிருக்கும். மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் வேறு, கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், காலையில் படிங்க. இல்லை ஏதாவது கஷ்டமான சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை காலையில் படித்து மேக்ஸை சாயங்காலம் போடுங்க. என்னை கேட்டால் மேக்ஸ் காலையில் போடுறது பெஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சாயங்காலம் படிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் டெய்லியுமே மேக்ஸ் போட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் பரவாயில்ல, எனிவே கரெக்டான ஒரு ஷெடியூலில் ஃபாலோ பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட்டு ஒரு அறகுறையாவது நீ இந்த நேரத்தை கடத்துறீங்கன்னா ஒரு 5 மணி நேரமாவது புக்கை வச்சுட்டு ஏதாவது கொஷின்ஸ் படித்தா கூட யூஸ்ஃபுல் தான். நீ இப்போ என்ன பண்ணாலுமே பப்ளிக் யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ண படிக்கிறதில்ல. அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணினா உன் லைஃபுக்கு பெரிய ஒரு விரிசல் உண்டாயிருன்னு தான் நான் சொல்கிறேன். விரிசல்னால் இதனால் ஒரு 10 மார்க் கம்மியாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் இன்னும் நம்ம கீழே பின்தங்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம எந்திரிச்சு வரவே முடியாது. நான் இதனால் சொல்ல, இப்போ காசு இருக்கிற பசங்க பிரச்சனை கிடையாது. காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போவாங்க? அந்த மார்க்கை நம்பி தான் இருக்காங்க, அந்த மார்க்கை நம்பி தான் பெற்றவங்களும் இருக்காங்க. அதை நீங்கள் யோசிச்சிங்களேன் என்னைக்காவது? காசு இருக்கிறவனுக்கு டொனேஷன் கட்டியாவது படிச்சுக்கலாம், காசு இல்லாதவனுக்கு என்ன பண்ணுவான்? அந்த மார்க்கு தான் எல்லாமே, கடவுளே. அந்த மார்க்கு நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறோம். யாராவது படிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 80% மாணவர்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 20% மாணவர்கள் பப்ளிக் தேர்வுக்கு, பொது தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு கண் கூட பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லை. உடனே போகிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆசை, என் பையன் வந்து நல்ல காலேஜில் படிக்கணும், அதனால் காலேஜுக்கு இப்போவே நான் போய் விசிட் போய் பார்க்குறேன், எவ்வளோ டொனேஷன், எவ்வளோ மேனேஜ்மெண்ட் கோட்டா, எவ்வளோ கவுன்சிலிங் மூலிமா வந்தால் பார்க்குறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் போய் விசாரிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ பசங்களும் சரி ஒரு ஆர்வமாக இந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும். எல்லாம் ஓகே, நீ மார்க் எடுத்தால் தானே படிக்க முடியும். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் இங்கே உழைப்பை போட்டே ஆகும். டெய்லியும் போட்டு உழப்பிட்டு இருக்காதிங்க, அது இதுன்ட்டு அதுன்ட்டு. உன் மைண்டில் என்ன ஓடுதோ அது கரெக்டாக செய். சும்மா அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஒன்று சொல்லுவாங்க, டியூஷனில் ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டையும் போட்டு உழப்பிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இல்லை. கரெக்டாக உன் மைண்டில் என்ன தோணுதோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண. நான் சொன்னது ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஓகே. இல்லை நீயா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி சாயங்காலம் ஒரு ஷெடியூலில் முடி. ஒரு 3 ஹார்ஸில் மேக்ஸில் இந்த எக்ஸசைஸில் இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸ் முடிக்கிறேன், 2 எக்ஸசைஸ் முடிக்கிறேன். காலையில் ஃபிசிக்ஸில் இந்த யூனிட்டில் 5 மார்க்ஸ் முடிக்கிறேன், 2 மார்க் 3 மார்க்ஸ் முடிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிக்க. இல்லைனா கஷ்டம். படின்னு நான் சொல்கிறேனே, நான் இப்போவும் சொல்கிறேன். எதுக்காகனா பணம் நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட திறமை இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லை, நமக்கும் தொந்தரவு இல்லை. சீட்டு நமக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாவில் 65% இடஒதுக்கீடு சீட்டு வந்து இருக்குது. மீதி 35% தான் 25லேருந்து 35% தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நான் சொல்லி என்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், பெரிய பெரிய கோர்ஸுக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் நல்ல கல்லூரிகளில் இப்போயே புக் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் நல்ல மார்க் இருந்தால் எங்கேயும் போய் நிற்க தேவையில்லை, நம்ம போனோடனே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. நல்ல மார்க் எடுங்க. எல்லாருமே 550க்கு மேலே எடுக்கணும், என்னோடய ஆசை அதுதான். 10th அப்படி தான், எல்லாருமே 450க்கு மேலே எடுக்கணும், எல்லாம் என்னோடய ஆசை தான். நீங்கள் 450க்கு எய்ம் பண்ணால் தான் 400 வரும், 400க்கு எய்ம் பண்ணால் தான் 350 வரும். இதெல்லாம் யோசிக்காமல் நைட்டு முடி ஃபோனை நோண்டிட்டு 11 மணி முடி பார்த்துட்டு கேம் ஆடிட்டு அதுக்கப்புறம் காலையிலேயே எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்ல விளக்கி குளிச்சுட்டு கிளம்பி போகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பீஸ்ஃபுல்லான லைஃபே வாழ்வீங்க. நீங்கள் மேலே போகும்போது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். புரிஞ்சுக்கோங்க. நான் நிறையா பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கலின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. கடைசி நிமிஷம் நான் வந்து சொல்கிறதுல பயப்படலாம் வேண்டாம். உங்களுக்கு வந்து தோணுனா பண்ணுங்கள். நான் வந்து பயப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்கள் மனசில் உண்டாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. கவனத்தை சிதற விடாதீங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் படிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்போல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் போது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதோ, நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம், நம்ம படிக்கலைன்னா நம்ம குடும்பம் இன்னும் இப்படி தான் இருக்கும், நம்ம அப்பா இப்போவும் பெயிண்ட் அடித்து தான் இருப்பார், இப்போவும் பற்ற வேலை தான் பண்ணிகிட்ருப்பார், இப்போவும் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருப்பார்,
அப்படின்னு சொல்லி நீ நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன். இதுதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களை மனசை மாற்றிக்கணும். அப்போது உங்களால் படிக்க முடியும். தேங்க்யூ. எனிவே ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.